ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட சமையல் நேரத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பட்டர் நானும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவும் தாங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட். அதை எப்படி சூப்பராகவும் சிம்பிளாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு ரொம்ப எளிமையான முறையில் பட்டர் நான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இந்த சர்க்கரையை சுடுதண்ணியில் போட்டு கரைச்சிட்டு இது கூட ஈஸ்ட்டு சேர்த்துக்கணும். இதை ஒரு 5 நிமிஷம் கலக்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டோமா ஈஸ்ட்டு நொதிச்சு வந்துடும். அதுக்கு அடுத்தது நம்ம மாவில் அதை சேர்த்து மாவு பிணைய வேண்டியதுதான். மூடி வச்சிட்றேன். ஓகே, இப்போ நம்ம ஈஸ்ட்டு நொதிக்க வச்சுருந்தோம். அது நொதிச்சிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நொதிச்சிடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே இப்படி ஆயிரும். இதை நம்ம மாவோட சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன் நான். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுனா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நம்ம இப்படி மாவு பிணைஞ்சோமா நல்லா அப்படியே சாஃப்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தான் கையில் ஒட்டும். அப்புறம் நம்ம பிசைய சாஃப்டாக ஆகிரும். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இதை இப்படியே ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்ம ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு வச்சு நான் மூடிடுறேன். ஓகே, இப்போ நம்ம நான்கு மாவு போட்டு வச்சு 1.5 மணி நேரம் ஆச்சு. அது எப்படி உப்பிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். எவ்வளோ பெருசு! டபுள் சைஸ் சொல்லுவாங்க. இது ட்ரிபிள் சைஸ்லேயே உப்பிட்டு வந்திருக்குது பாருங்கள். நம்ம இவ்வளோ பெருசு தான் வச்சோம். இப்போ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதை இப்போ லைட்டாக நம்ம அமுத்தி விட்டுக்கலாம். திரும்பி பழைய சைஸ்க்கே வந்துடும். இப்போ எடுத்து நம்ம நான் போட்ட வேண்டியது தான். நானுக்கு பிசைஞ்சு வச்ச மாவை இந்த சைஸ் உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். ட்ரை மைதா மாவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்படி கையிலே பண்ணலாம். இப்படி கையில் விரிக்க முடியலன்னா நம்ம இப்படி சப்பாத்தி ஆகிற கட்டையில் விரிச்சிக்கலாம். சைஸ் நமக்கு என்ன சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். நீளமாக போட்டுக்கலாம், ரவுண்டாக போட்டுக்கலாம். ஹோட்டல் கடைகளில் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறது எந்த சைஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். நம்ம இந்த தேய்ச்சி வச்சுருக்கிற மாவில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு லைட்டாக இப்படி தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டுடலாம். தண்ணி தெளிக்கிறதுனால இந்த மாவு தோசைக்கல்லில் நல்லா ஒட்டிக்கும். ஒரு பக்கம் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி தெளித்ததுனால இந்த ரொட்டி நான் பார்த்திங்கன்னா கீழே விழாது. நம்ம இதை அப்படியே லைட்டாக ஃப்ளேமில் காட்டலாம். இப்படி காட்டுறப்ப நம்ம தந்தூரி அடுப்பில் செஞ்ச மெத்தடுக்கு வந்துடும். ஓகே, இப்போ சூப்பராக நான் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம பட்டர் அப்ளை பண்ணலாம் கொஞ்சமாக. இதுக்கு நான் மல்லித்தலை கொஞ்சமாக நைஸாக கட் பண்ணி பட்டரோடு கலந்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம லைட்டாக நான் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பரான பட்டர் நான் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் ரெடி பண்ணியிருக்கிறோம்.
இது கூட பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது காம்பினேஷனாக பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். இது கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.